ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போலீஸ் எக்ஸாம் எழுதிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா ப்ரிலிமினரி ஆன்சர் கீ வந்து ஒன்று விட்டுருந்தாங்க ஆல்ரெடி. அந்த ஆன்சர் கீயை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கிரேஸ் மார்க் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரேஸ் மார்க் வரதுக்கு வந்து எழுதி அனுப்பிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்களாக வந்து பார்த்தோன்னா இப்போ எக்ஸாமுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ தான் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாருமே வந்து இந்த கேள்விக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் மூலமாக இவங்க அனுப்பியிருக்கிற அந்த இதெல்லாமே வந்து டிஎன்எஸ்ஆர்பி போர்டில் இருந்து வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கெல்லாம் மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து அதுக்கான மார்க் வந்து கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குற இந்த கிரேஸ் மார்க் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ஆன்சர் கீயோட சேர்த்து அவங்க விட்டுருவாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ வந்து பார்த்தோன்னா கூடிய விரைவில் வந்துடும். அதுவும் மேக்ஸிமம் ஒரு 1 வீக் உள்ளே வந்துடும். அது நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்களே வந்து டிஎன்எஸ்ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் பார்த்தோன்னா இந்த ப்ரிலிமினரி ஆன்சருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இல்லை ரெட் கலரில் ஒரு நியூன்னு சொல்லி சைடில் இருக்கும். ஸோ அந்த நியூ வந்து இப்போ இல்லை. அது இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து பழசாயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுத்த ஒரு அப்டேட் விடுறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. அந்த அப்டேட் வரப்போகிறதுனால இருக்கிற அந்த அப்டேட்டில் நியூ அப்படிங்கிற வேர்டை வந்து தூக்கிடுவாங்க. ஸோ இதை வச்சு தான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் சொல்கிறது அடுத்த அப்டேட்டு கூடிய விரைவில் வந்துடும். அந்த அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபைனல் ஆன்சர் கீ தான். அதாவது எக்ஸாமுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ தான். அதுக்கப்புறமா எக்ஸாமுக்கான ரிசல்ட்டாக இருக்கட்டும் இல்லை பிசிக்கலுக்கான டேட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுபோக இந்த தடவை பிசிக்கலுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான டைம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பிசிக்கல் டேட்டை வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். ஸோ பிசிக்கலுக்கு வந்து பார்த்தோம்னா கம்மியான டைம் தான் இருக்குது. நீங்கள் வந்து ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்காம பிசிக்கலுக்கு தொடர்ந்து ரெடியாகிட்டே இருங்க. ஸோ அவங்க அஃபீஷியலாக எப்போ விடுறாங்களோ அப்போ விடட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி அப்டேட்லாம் வரும் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.